யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரோட ஆழ் மனதில் இந்த காதலை பற்றின என்ன எண்ணங்கள்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அதோட நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபரும் ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி இந்த ஆஃபர் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர் ரீடிங் தான். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வேணும்னா பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இப்போ உங்கள் நபரோட ஆழ்மனதில் இந்த காதலை பற்றி என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடுவோம் என்ன. ஸோ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காதல் வந்து முடிவுற்றுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த காதலில் வந்து முன்னேறவே முடியாத அளவுக்கு தடைகள் நிறைய இருக்கிறது தான் இந்த நபர்கள் உணர்ந்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தடைகள் அப்படின்னு எதை நோக்கி ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா கூட, இதாவது இந்த காதலை வந்து அவமானப்படுத்தக்கூடிய, கருணை இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இந்த காதலில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களால் அந்த விஷயத்தை வந்து மன்னிக்க முடியலை, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. அப்படின்றதுனாலயே இந்த காதல் வந்து முடிவு முடிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்கலாம். ஓகே, இல்லை இவங்க ஆழ் மனசில் வந்து இந்த காதல் வந்து முடிஞ்சு போச்சு, இந்த நபர் கூட நம்ம சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்காது அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் உணர்றாங்க. அதாவது நான் இவ்வளோ எதிர்பார்த்துருந்தேன் இந்த காதலுக்காக, நான் இந்த காதலுக்காக வேண்டி இவ்வளோ விஷயத்த எதிர்பார்த்து பண்ணியும் இருக்கேன், ஆனால் நான் எதிர்பார்த்த விஷயம்லாம் எனக்கு கிடைக்கல, எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இவங்க ஆழ் மனசில் வந்து இருக்குது. ஓகே, அப்போது நடந்த ஒரு சில விஷயங்கள்லையும் சுச்சுவேஷன்லையும் இந்த நபர்களுக்கு வந்து தெளிவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே தெரியுது. ஓகே, தெளிவில்லாததுனால கூட இந்த இடத்துல உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, நீங்கள் தான் எஸ்கேப் ஆகிட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இருக்காம் ஆழ் மனதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நடந்த இந்த விஷயத்தில் தெளிவில்லாததுனாலே இந்த நபர்கள் வந்து நான் இழந்துட்டேன், இந்த சுச்சுவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நபர்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேயா, ஸோ அந்த போராடுறதுக்குரிய தைரியம் இல்லாமல் இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் உன்னை இழந்துட்டேன் அப்படின்னும் இந்த நபர்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதாவும் உணர்ந்து கொள்ளலாம். ஓகே, அதாவது நானே இப்போ சுயமாகவும் இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, இந்த சைடில் இருக்க நியாயத்தை கதைக்கிறதுக்கும் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூட யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்துலேயும் கவலையிலையும் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி இந்த விஷயம்லாம் நான் எதிர்பார்த்து எனக்கு இந்த இடத்துல வந்து அவமானம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னு இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கிறதுனால கூட இந்த காதல் வந்து அப்படியே ஸ்டெக் மூமெண்ட் ஆகி நின்றுருக்கும். ஓகே, ஸோ இந்த நபர்கள் முயற்சி செய்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஆனால் இங்கே இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முன்னேறி போகிறதுக்கான வழியே இல்லை அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் நடந்த சம்பவங்கள் வந்து அப்படி நடந்திருக்கலாம். ஓகே, காயம் தரக்கூடிய, அதாவது ஆறாத காயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த சூழ்நிலை வந்து இவங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆண் நபரை காட்டுது. ஓகே, உங்கள் காதலில் வந்து கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு ஒரு ஆண் நபர் வந்து தடையாக இருக்கலாம். ஓகேயா, இந்த காதலை வந்து முன்னெடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் நம்பி இந்த சுச்சுவேஷனை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களை நம்பி ஹெல்ப் கேட்டிருக்கலாம். இல்லை உங்கள் காதலுக்கு தடையாகவே அந்த ஆண் நபர் வந்து இருக்கலாம். ஓகே, ஒரு ஆண் எனர்ஜி. ஓகேயா, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் முதுகில் குத்தப்படுறேன், இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நான் காயப்பட்டுட்டேன், அதனால என்னால் திரும்ப ஒரு மன்னிப்போ இந்த காதலில் திரும்ப ஒரு தொடங்குறதுக்கான இதுவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஆழ் மனசில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த நபர்கள் வந்து இவங்களாவே உங்களை நெருங்கணும், இழந்த இந்த காதலை மீட்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட இந்த ஆண் எனர்ஜி வந்து ஒரு தடையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களால அவங்க சைட்லேருந்து ஒரு புது தொடக்கத்தை வந்து தொடங்க முடியலை அப்படின்றது தான் இவங்க தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல முழுசாகவே இந்த காதல் வந்து முடிஞ்சு போச்சு, இதை நான் இழந்துட்டேன், நான் இதை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைடில் இருந்தும் இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவில்லை அப்படின்றதுனால நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றிட்டீங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் முன்னுரிமை கொடுக்கல அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் தரக்கூடியதாக இருக்கா. ஓகே, அது வந்து இவங்க சூழ்நிலையை வந்து தப்பாக கூட புரிஞ்சிட்ருக்கலாம். ஸோ அதனால உங்களை தப்பாக நினச்சி கொண்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, புது தொடக்கம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க சைட்லேருந்து உடனேலாம் முடிவெடுக்க முடியாத அளவுக்கு
ஸோ இந்த நபர்களுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், கதைக்கணும், புது தொடங்கத்த தொடங்கணும் அப்படின்னு ஆசையும் இருக்கு. அதே சமயம் அவங்க மனசுக்குள்ள வந்து நெறைய பயம் இருக்கு. எங்க இது நீங்க அவங்க முன்னிட்டு வந்தா இந்த இடத்துல பிரச்சனை ஆகிடும் அப்படின்னும் நினச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ கரண்ட்லி இருக்க சிச்சுவேஷன்ல இங்க உங்க கூட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கூட இவங்க நினச்சிருக்கலாம். ஓகே. அதாவது நம்ம இந்த இடத்துல சொல்லி பார்ப்போம், அவங்களோட விருப்பத்த தெரிவிச்சு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட, உள்ளுக்கு வந்து அந்த பயம் உணர்வு வந்து இந்த நபர்களுக்கு அதிகமா இருக்காம். ஓகே. அப்போ உங்க சைட்ல கண்டிப்பா ஒரு ஆண் எனர்ஜி வந்து இந்த காதலுக்கு வந்து ப்ளாக்கேஜஸ் வந்து ஏற்படுத்துது அப்படின்றதுனால கூட இவங்களுக்கு சுயமாவே பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காதல்ல வந்து இருக்காம். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சில சிச்சுவேஷன வந்து ஹேண்டில் பண்ணி உங்ககிட்ட வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா கூட, அவங்க உங்ககிட்ட நெருங்கினாலே உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க உங்கள சுத்தி நிக்கிற நபர்கள்லாம் ஓகே கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படின்னும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க அவமானப்படுறது மட்டும் இல்ல, நீங்களுமே அவமானப்படக்கூடிய விதத்துல இருக்கும் அப்படின்னும், இவங்க மனசுக்குள்ள இருக்க இந்த ஆசைய கூட மறைச்சு வைக்கிறாங்க. ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது. கொஞ்சம் பேருக்கு தான் இது பொருந்தும். ஓகேயா? ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ். இது என்னன்னா, உங்க நபர்கள் வந்து மறைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்க காதல கூட புது தொடக்கம் வேணும் அப்படின்னு நினைச்சா கூட மறைக்கிறதுக்கான இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்காம். ஏன்னா இந்த காதல சொன்னாலே பிரச்சனை வந்துடும். இந்த நபர பார்த்தாலே பிரச்சனை வந்துரும் அப்படின்ற அளவுக்கு உங்களோட நபர்கள் வந்து பயந்து போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க யார நெனச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அந்த நபருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா தொடர்பே இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த நபரோட ரொம்ப நாள் நீங்க கதைக்காம கூட இருக்கலாம். திடீர்னு இந்த நபரோட எண்ணங்கள் வரலாம் உங்களுக்கு. திடீர்னு புது தொடக்கத்த தொடங்கலாமே, ஏன் அவங்க கதைக்காம இருக்காங்க? நம்ம போய் பேசலாமா? அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வருதோ, அதே மாரி தான் இந்த நபர்களுக்கும். ஓகே. நெடுங்காலமா கதைக்காம இருந்த நபர் மாரி தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ போயிட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு பயம் வந்துருது அப்படின்னும் அவங்களுக்கே தெரியுது இந்த காதல் வந்து நிலையானது இல்லை, எப்போ வேணாலும் தகர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேயா? ஸோ இந்த காதல் அப்படியும் இந்த நபர் உங்களை உண்மையாலுமே காதலிச்சாரா நேசிச்சாரா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர் உங்களை நேசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஆழ் மனசில் வந்து எங்கோ ஒரு இடத்துல உங்களுக்கான காதல் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி காயமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த ரீடிங்கில் வந்து பார்க்குறேன். ஓகே. ஏன்னா, இந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் அந்த வேறுபாடுகள் வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில வேறுபாடு இருக்கலாம். இது ஏஜ் சார்ந்து, சமயம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில ஓகே. ஏற்றத்தாழ்வு அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்காம் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ, அதனால கூட இவங்களுக்கா தெரியுது இந்த காதல நம்ம எடுத்துட்டு முன்னுட்டு போக நினைச்சா கூட, இது வந்து ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணிரும். முன்னெடுத்துட்டு போறதுக்கே பயமா இருக்கு. இது வந்து நிலையானதா கூட இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ, அப்போ இவங்க உங்கள பார்க்குற போதெல்லாம், இல்ல நினைக்கிற போதெல்லாம் புது தொடக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அதிகம். ஸோ, அதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு. ஓகே. எங்க நீங்க பாதிக்கப்படுவீங்களோ அப்படின்ற மாதிரி. ஓகே. அதனால கூட அவங்க சைட்லேருந்து எதுவுமே ஸ்டெப் எடுக்காம ரொம்பவே அமைதியா எடுத்துட்டு போகலாம். இந்த காதல பொறுத்து. ஸோ, உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த காதல் சூழ்நிலை வந்து சுமூகமான ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்களோடு நீங்க சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்றதுனாலேயே, இந்த இடத்துல உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரிவு அப்படின்ற ஒரு விஷயமும், இல்ல முன்னிட்டுன்னு போனா ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்றதுனாலயும், வரப்போற பிரச்சனைகள சமாளிக்க முடியாது அப்படின்றதுனாலயும், இந்த நபர்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு தான் அதிகமா இருக்கு. உங்கள பத்தியும், உங்க காதல பத்தியும் நினைக்க. அப்போ இவங்க இவ்ளோ ப்ரெஷர் பண்ணி இந்த காதல் ஒன்று வேணுமா? நம்ம ஏன் மூவ் பண்ணக்கூடாது? அப்படின்ற மாதிரியும் இந்த நபர்கள் சிந்திக்க தான் செய்றாங்க. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம தெளிவாவே உங்க சைட்லருந்து எந்த மாரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல தெளிவு இந்த நபர்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல, இவங்க வந்து இறங்கி ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. தக்க வச்சுக்கொள்ளுவாங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஒரு தீர்க்கமான நபர்கள் தான். இந்த நபர்கள நம்பி நீங்க வந்து காதலிக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா, இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து நெறையவே இவங்கள காயப்படுத்தியிருக்கு, வேதனை தந்திருக்கு. ஓகேயா? ஏன்னா இவங்க நெறைய விஷயத்த உங்ககிட்ட பேசி சமாளிக்க ட்ரை பண்ணி கூட அந்த இடத்துல வந்து நீங்க ஒரு பதில் சொல்லாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த காதல வந்து முடிச்சு விட்டுருக்கலாம். ஓகே. ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி இவங்க இந்த காதல ஃபுல்லாவே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால, இவங்களுக்கு வந்து முன்னெடுத்துட்டு போறதே ஒரு பயமா இருக்கலாம். காதல்ல நான் இவ்ளோ ட்ரை பண்ணி கூட இந்த இடத்துல எனக்கு ஒரு அவமானம் தான் மிஞ்சுச்சு. இந்த இடத்துல நீங்க சீட்டிங் பண்ணிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்க. எந்த இடத்துல நீங்க அந்த நபருக்கு சப்போர்ட்டா நின்றுக்கணுமோ, அந்த இடத்துல எனக்கு இவங்க ஒரு சப்போர்ட்டையும், ஒரு துணையாவும் நிக்க கிடையாது. அப்படின்றதுனாலேயே நான் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா அவமானப்பட்டேன் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க நபரோட மனதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே.
ஸோ கண்டிப்பா அந்த நபர்கள் வந்து அ என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்களுமே தேடிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஸோ அதே மாரி அந்த நபர்கள் கூட நீங்க என்ன பண்றீங்க? என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? அப்படின்னு அவங்களுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே. அவங்களும் அ உங்கள பத்தின தகவல்கள தேடுறது, அவங்க சைட்லேருந்து ஒரு தகவல குடுக்க ட்ரை பண்றது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க விடாம. ஆனா, இங்க நடக்கிற ஒரு சில சிச்சுவேஷன் வந்து அவங்க குடுக்குற நியூஸ் சரியா அவங்களுக்கு வந்து கிடைக்காம கூட இருக்கிறதுனால கூட இந்த காதல்ல வந்து அடுத்த கட்டம் நகராம, அந்த நடந்த விஷயத்த பத்தியே புடிச்சுட்டு, அதே இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு, அவங்க காதல பொறுத்து. ஓகே. ஸோ உங்க நபர்களுக்கும் ஒரு சிலமான பிடிவாதம் இருக்கு. இந்த பிடிவாதம் அப்படின்றது உங்க சைட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த நபர்களுக்கும் பிடிவாதம் அப்படின்னு இருக்கிறதுனால, இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த விஷயத்த வந்து நான் சமாளிச்சு நானே எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன். நானே இந்த இடத்த விட்டு நகர்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த நபர்களுக்கு வந்து உங்கள விட்டு பிரியறதுல சீரியஸாவே அவங்களுக்கு சந்தோஷம்லாம் கிடையாது. ஓகே. அவங்க வந்து ட்ரூவா லவ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ அப்படி இருக்கைக்க, இந்த சிச்சுவேஷன் வந்து நான் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்றதுனாலயும், அ இந்த காதல் வந்து தொடரக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க தடை பண்ணியிருக்கலாம். ஓகே. பெரியவங்க யாராவது கதைச்சிருக்கலாம். பெரியவங்களோட தலையீடல் வந்து இந்த காதல்ல கண்டிப்பா இருந்திருக்கும். அப்போ மனசே இல்லாம இந்த இடத்துல நான் உன்ன விட்டுட்டு போறேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்க நபர்கள் வந்து இருக்காங்க. ஓகே. இல்லன்டா இந்த காதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு 100க்கு 100% வந்து இருக்கு. ஓகேயா? ஸோ, அதாவது இவங்கலாம் மனசார பிரிஞ்ச மாதிரியெல்லாம் தெரியல. ஓகே. இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட நெருங்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியோர்களோட தலையிடல் கண்டிப்பா இருக்கு அப்படின்றதுனாலயும், இவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியல. ஓகே. ஸோ, அதனால இந்த காதலே இருந்தா கூட ஓகே என் மேல தான் தப்பு இருக்கு. நான் தான் துரோகம் பண்ணிட்டேன். இல்ல நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே பழிய ஏத்துக்கொண்டு, இந்த சைடு வந்து நீங்க எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இந்த விஷயத்த மனசே இல்லாம முடிச்சு விட்டுட்டு போற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப மனப்பூர்வமா இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு உங்க நபர்கள் முடிவெடுத்த மாரி தெரியல. மனசே இல்லாம தான் போறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஏன்னா, இந்த நபர்கள் வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ கண்டிப்பா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன மாரி ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்றதும், இல்ல அவங்க வேண்டான்னு தான் போறாங்களா அப்படின்றதும், இப்ப எப்படி என்ன நிலையில இருக்காங்கன்றதும் உங்களால புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதா இருக்குமா. ஏன்னா, இது வந்து ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ, அதனால இங்க பெரியவங்களோட டெசிஷன் படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிவ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னும், இந்த நபர்களோட ஆழ் மனசுல வந்து இவங்க பேச்ச மீறி நம்ம இன்னும் முன்னெடுத்துட்டு போனோம் அப்படின்னா, கண்டிப்பா காயங்கள் மட்டும் தான் மிஞ்ச போகுது அப்படின்ற பயம்னால கூட இந்த நபர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாமே, இத விட்டுட்டு போயிடலாமே, அட்லீஸ்ட் நீங்களாவது ஹாப்பியா இருப்பீங்கள்ல, அப்படின்ற மாதிரி இவங்க இடம் விட்டுட்டு இந்த காதலுக்கு வந்து ஒரு திருப்புமுனை கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நியூ பிகினிங் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், ஆ இந்த காதல் ஈர்ப்பு அதெல்லாம் இருந்தாலுமே கூட, இது ஒரு ட்வின் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே கூட, இந்த காதல வந்து தொடர முடியாம இந்த காதல வந்து நான் முடிச்சுட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களோட காதல்ல வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி எண்ணங்கள் தான் உங்களோட நபர்களோட மனசுல அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே இருக்காம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல எல்லா வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும், நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? அப்போதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.